உக்காருக்கா உக்காரு. இப்பதான் பஸ் கிடைச்சா? உக்காரு உக்காரு. மொல்ல மொல்ல மொல்ல. லேண்ட் ஆயிட்டியா? சரி ரைட் விடு. ஓ நான் தண்ணி போடுறது இல்ல. வாசமே ஆகாது. வட திஷ்டியா கழிக்கிறீங்க டேய். பின்னாடி நக்கறீங்களே. சுப்பிரமணிய மாமா இன்னும் பின்னாடி நக்கறீங்களே. பின்னாடி நக்கறது இல்லப்பா. பின்னாடி இருக்கிறீங்களே. உட்கார வச்சுக்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாப்பா? இருந்தாலும் இன்னும் ஆணாக பிறந்திருக்க அப்பமார்களும் பெண்ணாக பிறந்திருக்க அருண்பெரும் தாய்மார்களும் இன்னும் முட்டவர்களே விடாதவர்களே. கொட்டாயிப்பா கொட்டாயி கொட்டாயி. சரி சரி. இன்னும் போட்டவர்களே போடாதவர்களே. வெத்தலை பாக்குப்பா. வெத்தலை பாக்கு. ஆமா ஆமா. சரி. இன்னும் வெத்தலை பாக்கு போட்டவர்களே போடாதவர்களே. இன்னும் ஏய் தம்பி டேய் உட்கார்றா. இன்னும் திருமணம் ஆனவர்களே ஆகாதவர்களே. எப்படா நம்மளுக்கும் நம்ம அப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, நாமளும் ஒரு கோடு போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கும் நல்ல தூக்கி மண்டமாலா ஊரிய கூட்டி சாப்பாடு போடலாம். சாப்பாடு ஆமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் நம்மளது இளைஞர்களுக்கும் ஐயா இந்த வருஷம் உள்ள பொண்ணு ரெடி வைந்துக்காதீங்க தம்பி. அவங்க மூணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் பொண்ணு பாக்கலையே. பண்ணிட்டு எல்லாம் மவராசா பொழைக்கிட்டோம். ஆறு வேணாங்கடா. இன்னும் வயசுக்கு வந்தவர்களே வராதவர்களே. எப்படா நான் வயசுக்கு வருவோம் அப்படி என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் நமது 60 வயசு பாட்டிமார்களுக்கும் பாட்டி தான் வயசு வராம இருக்குதா? எங்க பாட்டி இன்னும் வயசுக்கே வரலடா. நல்ல மொழுக்கிட்டின்னு கிடக்குது. உங்க பாட்டி வயசு வராம தான் உங்க அப்பா பிறந்திருப்பாங்களா இல்ல நீ பிறந்திருப்பியா? நானே எங்க அப்பனும் சைடு பிசினஸ்ல வந்துட்டோம்டா. ஆமா அனைவருக்கும் நம்மளது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகாமையில் உள்ள நம்மளது ஆரோடுபட்டி ஆரூர்பட்டி அரசு கலை சுடர் மாமாமணி விருது பெற்ற அரசு கலை சுடர்மணி விருது பெற்ற நம்மளது ஐயாவாகப்பட்ட ரத்தமாகிய ஆமாங்க ஏழைகளின் எதிரொலி எங்கள் எங்களை கேடி பசங்களை எல்லாம் அடமலக்க வந்த ஸ்ரீ ராஜமாணிக்க மன்னார் கலைக்குழுவின் சார்பாக கோமாளியின் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். கப்புளுக்கு வந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டீங்க. சரிப்பா முடிச்சுக்கலாம். ஏய் தம்பி ஓய் ஒட்டியாரண்ணா. ஏய் ஒட்டியாரண்ணா. இவர் வந்து பேர் அவர் வரல. சரிங்க பாய். நான் வந்தது பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கேன். ஆமா பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி நினைச்சுவாங்க. அதனால என்னோட பேசுறதுக்கு ஒரு சிங்கா குட்டி அடி கொடுப்பா. நோ உங்ககிட்ட பேசுறது சிறுத்தை குட்டி வருது. ஓ சிறுத்தை. ஆமா யூ மீன் சீதா? பாத்து சொல்லு. சீதா ஏடாங்க பாத்து சொல்லு. ஏன்டா அப்படி பண்றீங்க டேய்? உயிருக்கு தூக்கு போடணும். வயிறு மேல தூக்கி போடணும்.
ஏனா தம்பி டேய் ஓய் டேய் ஏனா வாயில தூக்குடுங்க வா ஏனா எதுக்கு அடிச்ச டேய் ஓய் வந்து வராதுமா ஒண்ணே மேல குடுக்குறேன் இல்ல கீழ குடுக்குறேன் வந்து வராதுமா ஒண்ணே மேல குடுக்குறேன் ரெண்டுக்கு சேராத நடு மத்தியில குடுக்குறேன் இதெல்லாம் என்னடா மரியாதை அத வர மாட்டாங்க கேக்குறேன் ஆமா மேல குடுக்குறேன் ஆமா இல்லனா கீழ குடுக்குறேன் கீழ குடுத்தா மேல குடுக்குறேன் ஆமாப்பா மேல குடுத்தா கீழ குடுக்குறேன் உட்கார்ந்தா வாயில வைக்கிறேன் ஏய் வணக்க வைக்கிறேன் வாயில தான் வணக்க வைக்க முடியும் ஆமா ஓ அப்படிங்கற சரி உனக்கு என்ன வேணும் கை கொடுங்கப்பா ஓய் கை கொடுக்கணும் என் வீட்ல பணமா விழுந்து போச்சு இருங்கடா உரைக்குது மதிப்பு மரியாதையை கூப்பிடணும் ஓ மதிப்பு மரியாதையா ஆமா அப்படி கூப்பிட்டு அடிக்க மாட்டேன் எங்க கிடந்த துணி கிடையாது ஏடா டேய் படுத்துட்டு இருக்காரு ஏடா கூட்டுக்காரி வெளிய போன துணியா கண்டாரோலி நல்ல சாடுவு கிடைக்கல உனக்கு மதிப்பு மரியாதையா கூப்பிடணும் ஆமாப்பா என்ன வந்து அடிக்க மாட்டேன் அண்ணா வணக்கம் யாரை பாத்து வாயில மண்ணள்ளி போட்டு ஏடா இத வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறீங்க என்ன உனக்கு முன்ன பிறந்தனா எனக்கு முன்னாடி பிறந்தியா இல்ல உன் சித்தப்பா மகனா பெரிய மகனா சித்தப்பா மகனா பெரிய முட்டாளா பெரிய முட்டாளா இல்ல உன் பங்க மங்காளியா இல்ல உன் பங்காத்த சுத்தடிக்கு வந்தவனா நோ யார பார்த்து அண்ணான்னு கூப்பிடுற அண்ணானால பிடிக்காது சரி வா தம்பி வணக்கண்ணே யார பார்த்து தம்பி கூப்பிடுற கேட்டா தம்பி உனக்கு அடிக்க தெரியல என்ன சொல்ற உனக்கு அடிக்க தெரியலடா அடிக்க தெரியலையா சொல்றேன் ஆமா அப்படியே கத்து கொடுறேன் நான் கத்து கொடுத்துக்கறேன் யாருக்கு எத்தனை பேருக்கு கத்து கொடுத்து நிறைய பேருக்கு கத்து கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சரி அத குடி கிரியா இதெல்லாம் எனக்கு பேச்சு வராதா இல்ல கத்து கொடுக்கணும்ல ஆமா சரி கத்து கொடுடா ஆமா நீ கத்து கொடுக்குமா எங்க இருக்கணும் போய் பைபாஸ் ரோட்ல நில்லு பைபாஸ் ரோட்லயா நான் உடனே போறேன் டேய் பொண்ணு பசி வந்து அடி செத்து போயிருவீடா ரோட்ல நின்னுங்க புடிச்சு சாமியட்ட இந்த பக்கம் வந்துரு புடிச்சு சாமி தூக்கு போடுங்க நானா டேய் தம்பி உன்னோட இஷ்ட தெய்வம் என்னது பெருமாள்னா பெருமாள் நல்லா கும்பிட்டுங்க இதுக்கு மேல அடிக்கிறது கத்துக்கணும் சாமியே நல்லா கும்பிட்டுங்க சத்தமா கும்பிடு நாமத்தை சொல்லு எப்படி சொன்னா திருநாமத்தை கோவிந்தா சொல்ற கோவிந்தா இன்னும் பலமா சொல்லு கோவிந்தா இன்னும் பலமா சொல்லு மேல அடிக்கிறது கத்துக்கணும் நல்லா வேண்டிங்க கோவிந்தா அப்படி அடிக்கணும் தம்பிடே பாத்துட்டீங்களா எல்லாரும் பாத்துட்டீங்களா இல்லையா வீடியோ எல்லாம் பாத்துட்டீங்களா தம்பி பாத்துட்டீங்களா பார்க்கல தம்பி பாத்துட்டியா ஏய் தம்பி டேய் கெட் அப் டேய் பாத்துட்டியா டேய் என்னடா நான் எல்லாம் பாத்துட்டு சத்தமா சொல்றாங்க டேய் தம்பி நீ என்னடா சொல்ற நான் பார்க்கல நீ என்னடா சொல்ற பாத்துட்டேனா தம்பி என்னடா சொல்ற பார்க்கல இப்போ வந்து தம்பி பல்ல பாத்துட்டீங்களா இதுக்கு மேல பார்க்கலன்னா போட போட்டுருவான் வீடியோ ஓடல டேய் வீடியோ ஓடலையாம்டா சரி விடு போதும் புடிச்சிக்கலாம் சரிப்பா டேய் ஓய் என்ன வந்து தம்பி கூப்பிடுறீங்க உனக்கு பின்னாடி போறதனா என்ன என் கொலா இல்லையா இதெல்லப்பா உனக்கு கால பிறந்தவனா சின்னாய் மகனா ஓ சின்னாய் மகனா பெரியாய் மகனா யார பாத்ரா தம்பிங்கற ஓ தம்பினால பிடிக்காது ஓ வா மாமா வணக்கம் ஏண்டா யார பாத்ரா மாமாங்கற ஏண்டா மாமா சூப்பரா இருக்குப்பா யோ அடிச்சு கட்டிட்டான் பையன் யோ சிறுத்தை குட்டி எப்படி ஏடா சிறுத்தை குட்டி அனுப்பி வரணும் விட்டு கனத குட்டி அனுப்பி விட்டுக்கறீங்க சரி ஏடா மாமான்னு தான கூப்பிட்டேன் எதுக்கு அடிச்சேன் எனக்கு தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை திஸ் இஸ் யுவர் மாமா மாமானா பிடிக்காதுனா சரிப்பா என்ன பார்த்து மாமான்னு கூப்பிடுறீங்க மொக்கால கட்டிக்கிறேனா ஓ எங்க கால நீ கட்டினியா நீ தங்கச்சி கட்டிக்கிறேனா ஐ தங்கச்சி யாரும் நினைக்காது ஏனா கோவம் வரும் தங்கச்சியே அடிக்கடி தான் நக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தறேன் ஒரு அடுத்த வருஷம்
இல்ல உங்க அத்தையும் தான் கட்டிக்கிறேனா? எங்க அத்தை பாலுக்குள்ள பூந்து ஆய் புடிச்சாலும் 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்க. அத்தை சைஸ். அதான் சொல்றேன். ஆமா. இல்ல ஏன் கால நீ கட்டிக்கிறியா? ஓ எங்க கால நீ கட்டினியா? இல்ல உங்க அக்கால நீயே கட்டினியா? ஏய் ஏய்யோ எங்க அக்கா நானே எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாதா? கட்ட முடியாதுப்பா. உடா பைத்தியக்காரா. ஏனா நம்ம கூட பிறந்த அக்கா தான் நம்மளுக்கு கொடுத்த முறை. எப்படினா? ஆமாப்பா. எப்படி? நம்ம அம்மா கூட ஒரு பொட்ட புள்ள பிறந்தா நமக்கு என்ன ஆகுது? சின்னம்மா அவங்க பிள்ளை தங்கச்சி. ஓ சின்ன மாட்டு பிள்ளை தங்கச்சி. ஆமாடா. சரி ரைட் ஓகே. நம்ம அம்மா கூட ஒரு பையன் பிறந்தா நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? மாமா. அவங்க பிள்ளை ஒரே எடா அருகில மேய்ச்சிட்டு இருக்கற. ஏனா ரெண்டு அம்மா எந்த வத்துல பொறுக்கறா? சின்னம்மா எந்த வத்துல பொறுக்கறா? சரி. மாமா எந்த வத்துல பொறுக்கறான்? ஒரே வயதுல தான் பொறுக்கறாங்க. ஒரே ஒவ்வொரு தானே. ஆமாப்பா. அப்புறம் என்ன நம்ம சித்த மட்டும் கழி பண்ணி பிள்ளை கட்டினா என்ன வந்துற போகுது? ஓ ஆமா நீ யாருன்னா கல்யாணம் பண்றீங்க? நான் எங்க சொந்த பெரிய பிள்ளை தான் பண்ணிக்கிறேன். உங்க பையன் பண்ணா? ஆமாப்பா. ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க? பையன் ஒண்ணு பிள்ளை ஒண்ணு. எப்படி கூப்பிடுறாங்க? பையன் அப்பா அம்மா பிள்ளை மாமாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. பெரிய பொண்ணு பண்ண கல்யாணம் பண்றீங்க? ஒரு பொண்ணு கட்டிட்டா பூரா மாமாச்சன் ஆயிருவாங்க. நானும் போய் எங்க அக்கால கல்யாணம் பண்ணிக்கிறேன். கட்டிக்கிற நாளைக்கு பாரு கோயிச்சா ஊதா இல்லையா? ஏய் தம்பி. ஏய் நகை கண்ணி மாதிரி. வாடா. ஏனா வாடா என்ன வா. இந்த பையன் எதை வச்சு கூப்பிட்டாலும் அடிக்குது. சரி அவங்கிட்ட அடி தப்பிக்கணும்னா எதை வச்சு கூப்பிட்டா அடிக்க மாட்டான். இப்ப வருது என்ன நடக்குது? வருஷம் 2019. 2019 ஏய் 2025 இங்கிலீஷ் ஆமாப்பா. வரும்போது ஜலகண்டாபுரம் பஸ் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். நாங்களே இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்கிறோம். தமிழ் எங்களுக்கு தெரியாது. பஸ்ல எல்லாம் தமிழ்ல எழுதிட்டா. ஆமா பஸ்ல எல்லாம் தமிழ்ல இருக்கு. நாங்களே காம்படிஷன்ல படிச்சீங்க. அமௌண்ட் செவத்திலியா? ஏய் கான்வென்ட்ப்பா. அட பூரா இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சது. சரிப்பா. அதுதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி போட்டு கூப்பிடு. காலத்து மாத்தி போட்டா இதாமடா. அது இல்லப்பா. காலத்துக்கு தகுந்தாப்புல கூப்பிடணும். ஏன்டா அப்படி உளப்பறிக்கிற? போய் உட்கார்ற போடா. அவன் ஏன்டா நீ எவன்டா நீ போடுறது வரலாம்? தம்பி. அக்கா பொட்டிக்காரக்கா. தெரியாத அண்ணா பொட்டிக்காரண்ணா. என்ன கூப்பிடுறது? அக்கானே கூப்பிடு. போடணும் கூப்பிடு. அப்படியே கூப்பிடுறேன். வாடா கேள கூப்பிடு. அட வாங்க. வாடா டேய் தம்பி. ஏடா நான் ஏப்பா அண்ணா தம்பி மாமா மச்சான் உறவு முறை வச்சு கூப்பிட்டேன். சரி. அதுக்கெல்லாம் அடிச்சேன். கடைசியா கெட்ட வார்த்தையில கூப்பிடுறேன். ஆமா கை கொடுக்குற என்னடா காரணங்கள்லாம்? ஏப்பா ஓய். அண்ணா தம்பியை கூப்பிடுவேன். சொத்துல பங்கு கேட்டு வருவேன். பங்குக்கு மாமா மச்சானை கூப்பிடுவேன். வீட்டுல பொண்ணு இருக்குதானே கேப்பேன். வருவேன். வந்து வழியில டீசல் வாங்கி கொடுத்து வழியில அமுச்சு விட்டுறானா? ஓ பார்த்த இடத்துலயே அடி போட்டுறது. ஆமா ஐயா அவர்கள் உங்களுக்காக அன்பளிக்கிறார். எந்த ஒரு நோயடி இல்லாமல் ஐயா எப்பயும் குடியும் கூத்தியா ஓடி சந்தோஷமா இருக்கணும். என்னடா சொல்ற? நல்ல குடியும் குடித்தனமா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன். சரிப்பா. சரிங்க. தம்பி என்ன யாருன்னு கேட்கலையே. யாருப்பா? அகட வெகட காயில் பப்புன். என்னடா சொல்ற? ஆமாப்பா பப்புனா? நகைச்சுவை கோமாளி. ஓ கோமாளி. கோமேரி மல்ல கூட்டினா உமல்றா. என்ன சொல்ற? கோமாளி. ஓ கோமாளி. ஆமா. சரி சரி. இவ்வளவு நேரம் என்ன கேட்ட? ஆமா. நீங்களா யாருப்பா? நாங்கெல்லாம் விடிய கவலை போக்கு கொலை கூத்தாடிகளா? யாரும் வதக்கல. ஏப்பா? நாடக நடிகர்கள். ஓ நாடக நடிகர்கள் கூத்தாடிகள். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா. அட ஐயா டேய் தம்பி. ஏடா? உங்களை தானா தேடிட்டு இருந்தேன். எதுக்குப்பா? ஒரு டாக்ஸி ஒன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? சரிங்களப்பா ஒரு டாக்ஸி கார் ஓ எடுத்துக்கிட்டேன். டாக்ஸி காரு. ஆமா. சரி சரி. கார் எடுத்துக்கிட்டு கூத்தாடி இல்லாத ஊர்லாம் போய் தேடனே. கூத்தாடிக்கு இல்லாத ஊர்ல போய். ஆமா. எங்கேயுமே கிடைக்கல. கூத்தாடிக்கு இருக்கிற ஊர்ல தேனாங்க. இருக்கிற ஊர்ல தேடணுமா? ஆமா. சரி இன்னைக்கு இங்க சிக்கிக்கிட்டீங்க. சரி. அதனால எங்க பாட்டி ஒண்ணு இருந்துச்சுப்பா. சரி. உங்க பாட்டி. ஆமா. சரி சரி. ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே கடந்துச்சு. சரி. திடீர்னு செத்து போச்சுப்பா. செத்துருச்சா? ஆமா. ஐய் ஜாலி. எங்க ஆயா செத்தா உனக்கு ஜாலி என்னடா அப்படி? ஐயோ பாவம். பாவன ஐயோ பாவம்னு சொல்லணும். எங்க ஆயா சாவும்போது ஏய் பேராண்டி பேராண்டி நான் செத்துட்டேனா? நீ செத்து போயிட்டீனா? என் குழி மேல ஒரு கூத்து விட்டாட்றா. ஓ புலிமேட்டு குத்தி. ஆமா. சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு செத்துருச்சு எங்க ஆயா. பாவம். என் மேல ரொம்ப பாசம். உங்க மேல. ஆமா. அதனால அவங்க இப்படி செத்து அவங்க ஆசை நிறைவேற்றணும்ல. ஆமா. அதனால ஒரு 20-25 ராத்திரி கூத்தாடணும். 20-25 ராத்திரியா? ஆமா. என்ன சொல்ற? பணம் எக்கச்சக்கமா கிடக்குது. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி. அதனால 20-25 ராத்திரி கூத்தாடணும். கடை கணக்கு ஒரு 30 நாளைக்கு ஒரு மாசம் தொடர்ந்து. 30 நாளைக்கு. 30 நாளைக்கு. சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். சம்பளம் ஜாஸ்தி கரையாந்துங்கிற காசை கணக்கு போட்டு விட்டுக்கிற. சரி. வாடா.
தமிழ் கேட்கட்டுமா? கேளு. ஒரு 25 லட்சம் கொடுனா 30 நாளைக்கு 30 நாளைக்கு 25 லட்சம். ஆமா. Just 25 lakhs. ஆமா. போடா பைத்தியக்காரா. ஏப்பா? எனக்கு ஒரு வாரத்துக்கு சிகரெட் செலவே எனக்கு 30 லட்சம். அடே அப்பா, அது முழுசா குடிக்க மாட்டேன். சரி. ஜஸ்ட் 2 பஃப் எடுத்துட்டு கீழ போட்டுருவேன். அப்படியா? ஆமா. ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல. எட்டு கேளு. ஒரு 50 lakhs கொடுனா 50 lakhs. ஆமா. ஏண்டா தம்பி, என் காடு என்ன, கறி என்ன, சொத்து என்ன, சுகம் என்ன? சரி. என் தென்னந்தோப்புல ஆமா. புடிங்கிட்டு லூது பாரு தேங்காய் நெத்து. ஓ, அத பொறுக்கி போடுறதுக்கு 1000 பொட்ட பிள்ளைங்களை வேலைக்கு மட்டும் வச்சிருக்கிறேன். வேலைக்கு அதுங்களே ஒரு இடத்துல பொறுக்கி போட முடியல, இன்னும் 1000 பேர் சேர்த்துனுக்குறாங்க. ஓ, ஆளுங்களே. ஆமா. ஆமா. அவங்களே வாரத்துல 2 பிளேட் வாங்குறாங்க நான் சம்பளம் கொடுக்கறதுல. இது நான் சேவிங் பண்றதுக்கா? சேவிங் மணியாடா அவ்வளவு 2 வாரத்திலேயே வளர்ந்து போயிரும் பைத்தியக்காரா. சரி. 2 பிளாட் நிலம் ஓ, வாங்குறாங்க. பிளாட் நிலவ வாங்குறாங்க. ஆமா. ஆ. ஏத்தி கேளு. ஓ, இன்னும் ஏத்தி கேட்கணும். எந்த மாதிரி எவ்வளவுன்னு பாத்துக்க. ஓ, என்ன மரம் அதிகமா இருக்கு போல. ஏகப்பட்ட மரம். என்ன சொல்ற? ஆமா. என்னலாமா? என்ன முடியாது. என்ன முடியாதா? முடியலப்பா. நான் என்னப்பா? முடியாது. நான் நம்பர் போட்டுட்டேனா? முடியாது. ஏன்டா? மரம் இருந்தா தானே என்னவ. வரவே இல்லையா? எல்லாம் இருக்கிறவங்க தான் இருக்குது. ஆ. கேளு. போனது இல்ல. ஒரு 75 லட்சம் கொடுனா 75 லட்சம். ஆமா. இப்ப போனிச்சே பொங்கல் தை நோம்பி. தை நோம்பி. அதுக்கு எங்க பாட்டிக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம். செய்யக்கூடியவா? ஆமா. அப்படின்னா அந்த துணி எவ்வளவு இருக்கும்? வெறும் 35 ரூபா தான். ஏன்டா 35 ரூபாய்க்கு 80 லட்சம்? நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவுனா, சரி. கடவுள் டெய்லருங்களுக்கு மட்டும் 32 அறிவு படிச்சிருக்கான். எப்படினா? இந்த தையல் குடிக்கிறாங்க பாரு. செவுட்டு தையல், முடக்கு தையல், கொங்காட தையல்னு. ஆமா. அதை விட இந்தாண்ட 3 கிராஸ் பட்டி வைக்கிறானே. சரி. அதுக்கு தான் பணமே. என்னப்பா சொல்ற? அந்த வளர்த்து இருந்தா கூட ஜிங்குன்னு நிறுத்தலாம், நாம அவுக்குறோமா? முடியாதுனா ஏத்தி கேளு. கிட்ட ஏத்தி கேக்குறது. ஆ. சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். வேணாம். சரியா 1 கோடி கொடுத்துறேனா? 1 கோடி. ஆமா. எத்தனை பேர் வருவீங்க? நாங்க 25 பேர் வருவோம். 25 பேரு. ஆமா. வரீங்களா எங்க ஊருக்கு கோணாவரத்து பக்கம்? சரியா? மழை நாளா பேஞ்சிக்குது, கள்ளக்காடு களை வெட்டி விட்டு போவீங்க. எப்பா நீ 30 நைட் ஆக சொல்லிருக்கிற. 25 பேர் இருந்தா தான் ஆக முடியும். இத்தனை நாளைக்கு அப்படியா? ஆமா. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு 16 பேர் தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதானா? ஆமா. 25 பேத்துக்கு 1 கோடி பத்தாதுப்பா. 1 கோடி கொடுத்தா போதும்னா நாங்க இனிமேல் கூத்தாரதி விட்டுறோம். 1 கோடி கொடுத்தா போதும். 1 கோடி 1 2 3 4 பைப். ஒரு பைப்பா? 4 5 எப்படி பார்த்தாலும் ஆளுக்கு 2 வர கூட வராதே. 1 கோடி கொடுத்தா போதும்பா. நாங்க சரிமா பிடிச்சு எடுத்துக்கிறோம். 1 கோடி. 1 கோடி. இடையில கேட்டா கொடுக்க மாட்டேன். கேட்கவே மாட்டோம். நானும் தர மாட்டேன். கொடுக்காதீங்கப்பா. 1 கோடி. 1 கோடி கொடுத்தா போதும். புகுந்தெடுத்த கோடி வேணுமா, புகுந்தெடுத்த கோடி வேணுமா? ஏன்டா நீ ராஸ்கல்? நான் அந்த ஒயரை தூக்கி போடுறீங்களா இல்ல அவனை தூக்கி மாட்டி விடுறதா? அதுல ஏன்டா நான் பணத்துல 1 கோடி கேட்டா நீ என்ன புகுந்தெடுத்த கோடி வேணும், பிறந்தெடுத்த கோடி வேணும்ன்ற? பணத்துல 1 கோடின்னு பணம் இருக்குதா? இருக்குதுப்பா. அந்த கருமானம் இருந்தா நான் ஏன்டா எம்சன்ல தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். வீட்டுல பத்துட்டு இருப்பேன். சரி. சரியா? ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு வேணுமே. நாடகத்துல பாட்டி. என்ன நாடகம் ஆடுவீங்க? நாடகம். நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா இல்ல யாரா இருக்கிறாங்களா? இருக்காருண்ணா? அது இருக்கிறாரா? ஆ. அனுப்பி கொடுங்க. நான் வர சொல்றேன். வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். கையெடுக்கிறேன். கையெடுத்தா என்ன வருது நானு? ஏப்பா என்ன ஓப்பா? ஏய் ஆடிடா யான்டா இந்த வேலை செய்யறானா? இருங்க. ஏய் ஐயா உட்காராயா ஒரு இடத்துல 16 இடம் மாத்தி விட்டுறீங்க. சோ ஆடாடா வளவளத்தங்களே உத்தாடி என்ன அப்படி? ஏன்டா அப்படி கட்ட போறானா? ஏடா பைத்தியம். என்ன ஏன்டா அடிக்கிற? எதுல கட்ட போறாங்க? அடங்கடா. ஐயா நீ கூத்தாடுனா அவங்க ஊரு கத்துவாங்க கூத்தாடு. வாங்க. ஐயா நீங்களா நாடக கலைஞர்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பொருளா எதுக்கு? ஏன்னா வசனத்தை மறந்து போயிருண்டா. பின்னாடி ஒயரு. ஏய் ஏய் என்னடா தம்பி இப்படி சத்தம்? டேய் சத்தம் போடாதீங்கடா. அமைதியா கேளுடா. இப்ப பேசு. ஐயா நீங்களா நாடக கலைஞர்னு ஆமாப்பா கேள்விப்பட்டேன். நாங்கதான். நாடகத்துல என்ன நாடகம் ஆடுவீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுவோம். ஓ சரிப்பா. உனக்கு என்ன நாடகம் வேணும்? ஐயா எனக்கு இந்த ராமாயணத்துல ராமாயா
இல்ல ராமாயணத்துல கருங்கூதி மயில் ராவணன் அப்படி சண்டையில ஒரு ஆளுக்குறானா என்னமோ சொல்லுவாங்களே. ஓ ஓய் கருங்கூவி மயில் ராவணன். ரைட். அந்த நாடகத்துல ஒரு பாட்டு பாடுங்க ஐயா. அப்படியா? ஆமா பாடுனா இதான் நான் கொடுக்கிறேன். என்னத்த இரியா ஆளுக்கு இல்லையா, ஏதோ நமக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கிறேன். அப்படியா? ஆமா சரி பாடுற பாரு. பாடு. பவானிக்கு அந்த பக்கம் நீக்கான மயில் ராவணம் போட்ட நேத்து நைட்டு கூத்து இல்ல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். மணி சாமர் 2 நடு சாமர் 2 மணி ஐயா. என்ன சொல்ற? ஆமா அப்ப எனக்கு கனவு வந்துருச்சு. கனவு வேண்டியா? கனவுல நான் தான் மயில் ராவணன். ஓ நீ மயில் ராவணே. இப்ப நீ பாண்டிய அதே மாதிரி நான் கனவுல பாடுறேன். எப்படி? வந்தானே சபையில் மயில் ராவண வீரன் சூராதி சூரன் அப்படின்னு நான் பாடுறேன். எங்க அப்பா பக்கத்துல படுத்து எழுந்துட்டு அடங்கோயல ஓக்க அவன் தூக்கத்து கட்டி போச்சு. நான் அப்படி பேசுறான். அங்க பார்த்தா முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கு. ஒரே உதச்சு விட்டான் தாயாளி. அதே மாதிரி எங்க சித்த போதான் எப்ப யாரு என் சித்தப்பை அப்படியே ஊதுறானா? அடங்கோயல ஓக்க நீ பாண்டிய தச்சனம் அப்படின்னு. ஆமா அப்பா ஓம்ப வைக்கணும் அப்படிங்கிறான். ஐயா நாடகம் சூப்பரா இருக்குதுங்க. ஏய் நாடகம் சூப்பரா இருக்குது. நாடகம் பரவாயில்லைங்க புடிச்சிக்கிச்சு. புடிச்சா என்ன ஏழ்றையா? இல்ல பைத்தியம். அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி போலாம் போயிட்டு. சரி இன்றைக்கு எதுக்காக நாடகம்? வாதியார் வர சொல்லி விடுறோம் பாரு. அதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? வாதியார் மாறினா அனுப்பி கொடுங்க. ஐயாவா தனியா போயிட்டு ஐயா கூப்பிடுறேன். சார் வணக்கம் சார். சாரா வேற என்ன சீட் எடுத்துற? சீட் எடுத்தேன் தள்ளி போச்சு. ஏன் எவ்வளவு? 75,000 ரூபாய் தள்ளி போச்சு. எத்தனை ரூபா சீட்டு? 1 லட்சம் ரூபாய் சீட்டு. 1 லட்சம் ரூபா சீட்டு 75,000 தள்ளி எடுத்தியா? ஆமா 25,000 கைக்கு வந்ததா? கைக்கு 15,000 தான் வந்துச்சு. அந்த 10,000 கட்ட மாட்டேன். ஓஹோ கட்டாதனால கழிச்சிட்டு கொடுத்துட்டியோ? ஆமாங்க. சரிங்க எது கூப்பிட்டீங்க? ஐயா கூப்பிட்டு இல்லைங்க. இன்றைக்கு எதுக்காக நாடகம்? என்ன காரணம் ஐயா? சார் நம் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் வாய்ந்துட்டு தானாதியூர் கருகாமல் இருக்கக்கூடிய வைரநாதர் கோவிலே இந்த அருள்வாய்க்குரிய சாமிக்காக வேண்டி ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து கெடுவாரில்லை, பிரிந்து வாழ்பவரும் இல்லை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டிருந்தால் தான் உண்டு வாழ்வாம் என்ற பழமொழிக்கு ஒற்றுமையாக சேர்ந்து இன்று ஓரிரு நாடகத்தை சுதநாட்டி வைத்திருக்கிறார்கள் இல்லையா? நாடகம் வைத்த ஊர் பொதுமக்கள் நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார ரசிக பொதுமக்களும் இந்த ஆன்றோர் சான்றோர் யாவற்று சபையின் குடியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நம்முடைய சபா சார்பாக பதிவான 100 கோடி நன்றி அந்த வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்பெரும் கனத்த சபையில் நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்ட என்ன நாடகம் தெரியுமா? ஆடாத அரும் கூத்து ஆடினாலும் ஆடாத அரும் கூத்து ஆடினாலும் அர்ஜுனன் தபசு நாடகத்திற்கு ஈடு இணையம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையான நாடகம் அப்பா. அர்ஜுனன் தபசு நாடகத்திற்கு ஈடு இணையம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பக்தி கதைன்னா அர்ஜுனன் தபசு நாடகம். அந்த நாடகத்துல தபசு வேஷா கட்டி ஆடுறவங்களும் சரி, நாடகத்துக்கு வந்திருக்கவங்களும் சரி, சபால் இருக்கிறவங்களும் சரி, ஊர் பொதுமக்களும் சரி அந்த நாடகத்திற்காக அவ்வளவு ஒரு பயபக்தியா இருப்பாங்க. அது மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனன் செய்யக்கூடிய ஒரு தபசு.
அப்படிப்பட்ட அர்ஜுன தவசுக்கு ஒரு ஈடு இணையான ஒரு தவசு நாடகம்னா அதாவது அன்னமார் சரித்திர கதையில குன்னடியார் சரித்திர கதையில குன்னடியாருடைய மனைவி ஆகிய தாமரபத்திரி தாமரை தவசு தாமரை தபசு. ஆமா சரிங்க. இந்த நாடகம் தாமரை தவசு என்று சொல்லக்கூடிய பொன்னர் சங்கர் பிறப்பு இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகத்தில் என்ன ஒரு சிறப்பு, அர்ஜுன மகாராஜர் எப்படி வரநட்டு மேல ஏறி சிவங்கிட்ட வர வாங்கி வராரோ அதே போல தாமரை பத்தினாகப்பட்டவர் பொன்னானப்பட்ட சிவனை நேரடியாக கண் கூட கண்டு அதாவது அவளுக்கு வர வாங்குறது பின்னாடிதான். அவருக்கு முன்பதாக யார் யாருக்கு வர வாங்குறா, எப்படி வர வாங்குறா, அவ வாங்குற வர அவளுக்கு எப்படி பலிக்குது. அர்ஜுனன் வர வாங்கினா வந்தா சண்டை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த தாமரை பத்தினி வாங்கின வர எப்படிப்பட்ட வரம், அந்த வர அவளுக்கு பலிக்குதா இல்ல பாதியில போகுதா என்பதை எல்லாம் தெரிவதற்காக தாமரை பத்தினி தவசு பொன்னர் சங்கர் பிறப்பு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வச்சிருக்கிறார்கள். இந்த நாடகத்துல இப்போ சபை தர்பாராக யார் இருக்கிறார்? வடநாட்டு சீமையில் ஆண்டு வரக்கூடிய மாவேந்தனாகிய அதாவது வெள்ளாள கவுண்டருடைய பரம்பரையில பிறந்திட்ட மாமன்னனாகிய செல்லாத்தா கவுண்டர் சபைக்கு வருகிறார். அவரே வராரு. செல்லாத்தா கவுண்டர் வெளியே வந்தா இன்னைக்கு வருது வந்து ஒரு காலால வம்சத்தில் ஒரு கதை. சரிங்க. என்ன ஒரு ஜாதி பத்தி பேசுறாங்கன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. அதாவது நாடகத்துல வரக்கூடிய வேளாளருடைய பரம்பரையை சேர்ந்த வேளாள கவுண்டர் வம்சத்தை சேர்ந்த செல்லாத்தா கவுண்டர் இப்ப சபைக்கு வருகிறார். அவர் வந்தால் அவர் மற்ற விஷயம் பின்னால் தெரியலாம். அவருக்கு பின்னாடியா? ஆமா, நூல் பிடிச்ச மாதிரி கதை வந்துகிட்டே இருக்கு விடிய விடிய. என்ன வணக்கு பிடிக்கிறத போய் தொலைங்கிற மாதிரி சரி நம்ம உள்ள போய் விடுறேன். என்ன எதுக்குள்ள விடுறீங்க? அவர் வேசக்காரர் வெளியே விடுறேன்.